ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி அவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பெற்றோர் சத்தான உணவு கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸை எடுத்துகிட்டு அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி எழுதலாம். முதல்ல இந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் முடிஞ்சு வாக்கியம் எது முடியாத வாக்கியம் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இதில் முடிஞ்சு வாக்கியம் எது? பெற்றோர் சத்தான உணவு கொடுத்துருக்க வேண்டும். பொருள் முடிஞ்சிருக்குது, இதுதான் முடிஞ்சு வாக்கியம். பொருள் முடியாத வாக்கியம் எது? அவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சொல்லி பாருங்கள். பொருள் முடிஞ்சிருக்குதா? முடியல. அப்போது இது பொருள் முடியாத வாக்கியம். இதை பிறகு வச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் பொருள் முடிஞ்ச வாக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், முடியாத வாக்கியத்தை ரெண்டாவது தான் எழுதணும். அதனால் முடியாத வாக்கியத்தை ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுத வேண்டும். சரி, ஸ்டெப் 1. அதில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன் பாருங்க. கொடுக்க வேண்டும், சுட் கிவ். எழுத வேண்டும், சுட் ரைட். போக வேண்டும், சுட் கோ. வர வேண்டும், சுட் கம். அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும்னா, இப்போ கொடுக்க வேண்டும் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்க வேண்டும். கொடுக்க வேண்டும்னுடைய பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்க வேண்டும். இப்போ கொடுக்க வேண்டும்னா சுட் கிவ் போடுவீங்க. கொடுத்துருக்க வேண்டும்னா சுட் ஹேவ் கிவன் அல்லது மஸ்ட் ஹேவ் கிவன் அப்படின்னு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெர்பு ஃபார்ம் எப்படி போடணும் புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது. கொடுத்துருக்க வேண்டும், சுட் ஹேவ் கிவன். யார் கொடுத்துருக்க வேண்டும்? இந்த கொடுத்துருக்க வேண்டும் தான் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேளுங்க. யார் கொடுத்துருக்க வேண்டும்? பெற்றோர் கொடுத்துருக்க வேண்டும். அப்போ பெற்றோர் தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த பேரண்ட்ஸ்னு எழுதினீங்களா? கொடுத்துருக்க வேண்டும், சுட் ஹேவ் கிவன் வெர்பு. சப்ஜெக்ட் எழுதணும்னு வெர்பு எழுதணும், சுட் ஹேவ்னு எழுதிட்டோம். எதை கொடுத்துருக்க வேண்டும்? அந்த சுட் ஹேவ் கிவன் என்ற வெர்பை பார்த்து அந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டரில் வர கேள்வியெல்லாம் கேட்கணும். அதில் எதை கொடுத்துருக்க வேண்டும்? ஹெல்த்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவு அல்லது சத்தான உணவு. அப்போ ஹெல்த்தி ஃபுட்டுன்னு எழுதிக்கிறீங்க. அப்போ ஸ்டெப் 1 முடிஞ்ச வாக்கியத்தை தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி அப்படியே வச்சுக்கிறீங்க. இப்போ முடியாத வாக்கியத்தை இப்போ எழுதுறது போகிறோம். அவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு. முடிஞ்ச வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எதுங்க? பெற்றோர். முடியாத வாக்கியத்தில் சப்ஜெக்ட் அவன். முடிஞ்ச வாக்கியத்தில் சப்ஜெக்ட் பெற்றோர், முடியாத வாக்கியத்தில் சப்ஜெக்ட் அவன். முடிஞ்ச வாக்கியம் பொருள் முடியாத வாக்கியம் ரெண்டுத்துலேயும் வெவ்வேறு சப்ஜெக்டாக வரதா அதுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த சப்ஜெக்டை போடுறதுக்கு முன்னே சென்டென்ஸில் நம்ம எழுதுறதுக்கு என்ன பண்ணுன்னா, முடியாத வாக்கியத்தில் உள்ள ரெண்டாவது சப்ஜெக்ட் ஐயாக வந்திருந்தால் ஃபார்மி என மாறும். ஹீயாக வந்திருந்தால் ஃபார்கிம் என மாறும். சியாக வந்திருந்தால் ஃபார்கர் என மாறும். வியாக வந்திருந்தால் ஃபாரஸ் என மாறும். தேஆக வந்திருந்தால் ஃபார் தம் என மாறும். இட்டாக வந்திருந்தால் ஃபார் இட் என மாறும். யூவாக வந்திருந்தால் ஃபார் யூ என மாறும். நவுனாக வந்திருந்தால் நவுன் ஃபார் ப்ளஸ் அந்த நவுனை போட்டுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த இப்போ நம்ம எடுத்துருக்கிற வாக்கியத்தில் முடியாத வாக்கியத்தில் எது சப்ஜெக்டாக வந்திருக்குது? ஹீ வந்திருக்குது, அவன்னு. அப்போ ஹீ என்னென்னு போட்டுக்கணுங்க? ஃபார்கிம் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபார்கிம் எழுதிக்கணுமா? முடியாத வாக்கியத்தில் மீதி என்ன இருக்குதுங்க? ஆரோக்கியமாக இருப்பதற்குன்னா எப்படி எழுதுவீங்க? டு பி. எப்படி இருப்பதற்கு? ஆரோக்கியமாக இருப்பதற்கு. அப்போ ஆரோக்கியமாக இருப்பதற்குன்றதுக்கு என்ன ஆகுதுங்க? டு பி ஹெல்த்தி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நம்ம எழுதிக்கணும். இந்த டு பி ஹெல்த்தியை இந்த ஃபார் ஹிம்க்கு அடுத்தது எழுதணும். ஃபார் ஹிம் டு பி ஹெல்த்தி. அவன் ஆரோக்கியம் இருப்பதற்கு அப்படின்றத இங்கிலீஷில் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? ஒரு ஃப்ரேஸாக ஃபார் ஹிம் டு பி ஹெல்த்தி. இந்த ஃபார் ஹிம் டு பி ஹெல்த்தியை இந்த முதல்ல முடிஞ்ச வாக்கியம் முழுசாக எழுதி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து எழுதிவிட வேண்டும். த பேரண்ட்ஸ் சுட் ஹேவ் கிவன் ஹெல்தி ஃபுட் ஃபார் ஹிம் டு பி ஹெல்தி. எப்படி எழுதுகிறேன் புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரே டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு 2 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். நன்றி.